வாங்க இன்ஸ்பெக்டரையா. அந்த வள்ளுவ வீட்டை பாத்தீங்களா? வீட்டை சோதனை போட்டு பார்த்ததுல நெருப்பு எப்படி பிடிச்சதுன்னே தெரியலீங்க. இத சொல்றது தானே இத்தனை பேர் ஜீப் கார்ல வந்தீங்க. ஐயா வீட்டுக்குள்ள அரிக்கன் லைட் விழுந்து கிடந்ததை பார்த்தா காத்தடிச்சு லைட் விழுந்து அந்த நெருப்புல வீடு எரிஞ்சிருக்கணும். சார், நீங்க சொல்ற மாதிரி விபத்தாரம் தான். வீட்டுக்குள்ள ஆள் இருக்கும்போது வெளியே தாப்பா அப்படி போட்டுருக்கோம். ஐசி. அப்ப வள்ளுவனையும் அவர் மகனையும் வீட்டுக்குள்ள வச்சு யாரோ பூட்டிருக்கலாம்னு சொல்றீங்க. ஆமா சார். இது வரைக்கும் உங்க கிராமத்துல இருந்து எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த விதமான ரிப்போர்ட்டும் வந்ததில்லை. இத பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்துறது மட்டுமில்ல சார், கூடிய சீக்கிரமா அது யாருன்னு கண்டுபிடிச்சு உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன் சார். தேங்க்ஸ். நாங்க வரோம். வாங்க. அழாது பூவாய், அப்பனையும் தம்பியும் அந்த ஆண்டவன் அழைச்சுக்கிட்டான். முத்துவேலு பையன் இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்கிறான். அவன் எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட தான் சொல்லுவான். அவனுக்கு நான் ஆறுதல் சொன்னேன். இப்ப எனக்கு யாரு ஆறுதல் சொல்லுவா? எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் உசுரோட இருந்த என்ன பிரயோஜனம்? அழாதம்மா, ஏதோ விதி. நடக்க கூடாதது நடந்து போச்சு. போன உசுறு திரும்பியா வரப்போகுது. அக்கா நான் இல்ல, இனிமே நீ என் வீட்லயே இருக்கலாம். ஏழைக்கு ஏழைதாமா உதவுவாங்க. இன்னைக்கு சேத்துல கை வச்சாதான் நாளைக்கு நம்ம சோத்துல கை வைக்க முடியும். பாப்பு வாயே, எல்லாரும் நடவுக்கு போலாம். சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே உன் ஜோடி. அப்பா 6 மணி ஒண்ணுதான் இல்ல. போன காரியம் என்னாச்சு? அப்பா, நீங்க சொன்னபடி சரசுவ காதலிச்சிட்டேன். கட்டினா உங்களை தான் கட்டிக்கிறோம். என்னடா கதையவே மாத்தி கொண்டு வந்திருக்க? அப்பா என்ன ஒரே நாள்ல காதலிச்சு வெற்றி அடைஞ்சு உனக்கு என்ன பட்டம் வைக்கலாம்? காதல் மன்னன். அதெல்லாம் வச்சாச்சுப்பா. காதல் இளவரசர். அதுவும் வச்சாச்சு. காதல் புயல். உனக்கு பிடிக்கலன்னா காதல் சூறாவளி. இப்பவெல்லாம் பட்டம் அவங்கவங்களை கேட்டுதான் வைக்கிறது. இந்த பட்டம்லாம் எப்படி கிடைக்குது? இந்த நாட்டுல காசு கொடுக்காம கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் பட்டம் தானடா. என்ன பட்டம் கட்டம்னு பேசிட்டு இருக்கிறீங்க? சின்ன வயசுல நான் விடாத பட்டமா? வால் கட்டி விட்டுருக்கிறேன், வால் கட்டாம விட்டுருக்கிறேன். இப்ப பட்டத்தை பத்திய விளக்கம் கேட்டான். வாங்க முருக பக்த முத்தம்மா. யாரு அவரு? ஏன் புருஷன் தான் முருகா. கோச்சிட்டு போனாரு, திரும்பி வந்து ஒட்டிக்கிட்டாரு. ஏன் கோவிச்சிட்டு போனாரு? அந்த பழனி முருகன் பழத்துக்கு கோச்சிட்டு போன மாதிரி இவர் சாப்பிட்ட பிறகு சிறுமலை பழம் கேட்டாரு, குடுக்கல, கோச்சிட்டு போயிட்டாரு. நீங்க எங்க கூட சம்பந்தம் வச்சுக்கீங்க. நேந்திரம் பழமே வாங்கி தர்றேன். அப்பா, என் முதல்வருக்கு என்ன பழம்பா கொடுப்பேன்? பலாப்பழம் வாங்கி தர்றேன். ஒரு ஓரத்துல உட்கார்ந்து கடிச்சு தின்னு. முள்ளு குத்துமே. வாயிலே குத்துவேன். நீங்க சொல்லுங்க. சூரசம்ஹாரத்துல பழுதீர்த்த முருகன். என் நகை காத்த கந்தன். உங்க மக செந்தில்நாதனுக்கும் என் மகளுக்கும் கல்யாண விஷயமா பேசி முடிக்கலான்னு வந்திருக்கோம். அப்படியா? உள்ள வாங்க, உட்கார்ந்து பேசுவோம். நான் நகையை காப்பாத்தி கொடுத்த நன்றியே இன்னும் மறக்காம இருக்கீங்க. நன்றி மறப்பது நன்றன்று, அன்றல்லதான் அன்றே மறப்பது நன்று. ரொம்ப நாளா உடம்பு சரியும் இல்லாம இருந்தீங்களோ? ஆமா, 3 தடவை ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, தப்பிச்சுக்கிட்டேன். ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, 2000 வருஷமா குரலை காப்பாத்திட்டு வர்றோம். நீங்க குரல் சொல்லும் போது திடீர்னு 4வது அட்டாக் வந்து ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, வள்ளுவனுக்கு கெட்ட பேர் வந்துரும். பஞ்ச நெருப்பு பக்கத்திலேயே இருக்கு, பத்திக்கு போகுது. பத்திக்க போகுதா? இங்க பாருங்க, தீ பிடிச்சே எரியுது. அணங்க 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 அணங்க. அடியே பாடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா பாத்துக்கலாம். சீக்கிரமா முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்களேன். ஏங்க, கல்யாணத்து வரைக்கும் இவரை பத்திரமா பாத்துக்குங்க. ஏதாவது ஆயிட போகுது. ஆமா, என் கல்யாணமே உங்க இருமல்ல தான் இருக்கு. கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. கல்யாணத்து வரைக்கும் உயிரோட இருப்பேன்.